அவர் நம்மளை தேற்றி கொண்டு இருக்கிறார். எப்படி இப்போ உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் ஒரு வேளை வந்திருக்கலாம். வெளியில் என்ன செய்யாது, ஒன்றுமே தெரியாது, நம்ம நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு உள்ளே இருக்க காயங்கள், உள்ளே இருக்க அழுகை, உள்ளே இருக்க பெருமூச்சு, குமுறல், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு நல்லா தெரியும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க யாருக்கும் தெரியாது, நான் என்ன வேதனைப்படுறேன், யார்கிட்டையும் நான் சொல்லலை, நான் மௌனமாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நம்ம நினைக்கிறத கூட ஆண்டவருக்கு என்ன செய்யுமா நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ கவலையாக இருக்கீங்க, எவ்வளோ உடஞ்சி போயிருக்கீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே சும்மா விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்பி வந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்காராம், ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு. நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த பேழைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் கவலையே படாதீங்க. உங்கள் பாரத்தை எல்லாம் என்ன செஞ்சுருங்க, அவர் மேலே போட்டுருங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா மேலே எல்லாத்தையும் போட்டுருங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் தனி வீட்டில் இருக்கும்போது நான் கொஞ்ச நாள் தான் தனியாக இருந்தேன். பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அரிசி, பருப்பு, எண்ணெய், டெய்லி ஜாமான் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம தான் செலவு பண்ணி வாங்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே பால் வாங்கணும். இப்படியே என்ன செய்யணும், தினமும் எலக்ட்ரிக் பில்லு நம்ம தான் கட்டணும். அப்புறம் நான் காஃபி என்ன செய்யணும், நான் தான் போடணும். காஃபி போட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் என்ன செய்யணும். எனக்கு அது ஒரு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 8 மாதம்தான் போய் என்ன செஞ்சேன், தனியாக இருந்தேன். அதுவே எனக்கு என்னது, வாழ்க்கையை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இனிமேல் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டேன், திருப்பியும் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சிருச்சு, எந்த பாரமுமே இல்லை. காஃபி போடுறதுக்கு காஃபி போட்டு கொடுக்க ஆள் இருக்குது. அல்லேலூயா. நான் அரிசி பருப்பு செலவுலாம் கிடையாது. எல்லா பாரமும் இன்னும் யார் மேலே போட்டாச்சு, அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. காலை சாப்பாடு டிஃபனு சைரஸ்க்கு சாப்பிட்டானா இல்லையான்னு நான் என்ன செய்ய தேவையில்ல. என் பையன் சாப்பிட்றானா இல்லையா எனக்கே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சிடுவாங்க, எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. மத்தியானம் ஸ்கூலுக்கு டிஃபன் கட்டி கொடுக்க நான் என்ன செய்ய தேவையில்ல. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க சிஸ்டர்? இதே தான் இந்த ஏசப்பா பேழைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. வேலைக்கு வெளியில் இருக்க வரைக்கும் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இப்போ மே மாதம், ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம்னா ஃபீஸ் கட்டணும், அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு தெரில, டியூஷன் ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணும், எல்லாருக்கும் ஒரு மனபாரம். ஆனால் இந்த பேழைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, ஏசப்பா பார்த்துக்கு வர நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஆண்டவர் கட்டாயம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே, ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, எங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் உங்கள் மேலே போட்டுறோன்னு சொல்லுங்கள். எல்லாம் ஒரு நிமிஷம் சொல்லுவோமா. என் பாரம், என் பிள்ளைங்க பாரம், படிப்பு பாரம், செலவு, தினமும் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. எலக்ட்ரிக் பில் செலவு வருது, இந்த செலவு வருது, அந்த செலவு வருது. எல்லா செலவையும் என்ன செஞ்சுருங்க, ஆண்டவர் மேலே போட்டுருங்க. வீட்டு வாடகை செலவு எல்லாவற்றையும், எல்லா பாரத்தையும் அவர் மேலே போட்டுருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் இப்போ என்ன செய்ய தேவையில்ல. நான் எப்படி ஃப்ரீயாக இருக்கேனோ அதே மாதிரி உங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் எதுக்குமே கவலைப்படுறதே இல்லை. எல்லாம் ஏசப்பா என்ன செய்வார், அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கனிமுனிஸ்டர் வந்து ஒரு பாடலை பாட போகிறாங்க. என்னை விட
கிருபை என்னை வாழ வைத்தது, என்னை தூக்கி சுமக்குதே. கிருபை என்னை வாழ வைத்ததே, கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. அல்லேலூயா. அப்போ சாட்சி சொல்கிறவங்க யாராக இருந்தால் நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமையாய் பாருங்க, நிறைய சாட்சி என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். எண்ணற்ற அளவிலான சாட்சி சொல்லிட்டே போகலாம். நான் ஆண்டவர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது ஆசீர்வாதம் இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருந்தால் நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. இயேசுவின் ஆலயம் சர்ச்சுக்காண்டி போயிருந்தோம். அங்கே அந்த மீட்டிங் நடந்துச்சு. நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு 6 பேருக்கு மேலே போயிருந்தோம். நாங்கள் நல்லா உண்மையிலேயே நம்மளுக்கு எல்லாருக்குமே அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கர்த்தருக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். நிறையா விஷயங்களை கற்றுக்கொண்டோம், முழுமையாய் கற்றுக்கொண்டோம். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். போகிறதுக்கு எங்களுக்கு கர்த்தர் வந்து நல்ல எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் தேவன் எல்லாம் சந்திச்சு கொடுத்தாரு. போய் நல்லபடியாக இருந்து முழு ப்ரோக்ராமையும் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை அநேக ஜனங்களுக்கு, அநேக குழந்தைங்களுக்கு நாங்கள் எடுத்து உரைக்க என் தேவன் கிருபை பாராட்டணும். அதற்காக கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த VBS கிளாஸ்லையும் கூட இந்த அட்டன் பண்ண நம்ம அந்த இது வந்து நம்மளுக்கு வெறுமையாய் போகாதபடிக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் அதை நம்ம கற்றதை என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம போதிக்கணுமோ அந்த வழியில நம்ம போதிச்சு என்ன செய்யணும், எப்படியாவது என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை உள்ள இருதயத்துக்குள்ள திணிச்சிடணும். அதுதான் நம்மளுடைய இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தது. கர்த்தருக்காக கொடி நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எழும்பி பிரகாசிக்கணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிறேன். கொடி நன்றி. அல்லேலூயா. எல்லாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். அதி சீக்கிரத்தில் எல்லாம் வாசிங்க. உங்களுக்குலாம் தமிழ் தெரியுதான்னு பார்ப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஐயோ எனக்கு வாழ்க்கையில் ஒரே உபத்திரவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? எல்லார் வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஒரு உபத்திரவம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே. பக்கத்தில் இருக்கணும், பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. நிறைய தடவை என்ன செஞ்சிடறீங்க, சோர்ந்து போயிடுறீங்க. அல்லேலூயா. நிறைய தடவை என்ன செஞ்சிடறீங்க, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வராதா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாத. அல்லேலூயா. சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் 4 பேர், நிறைய பேர் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலே என்ன செய்கிறாங்க இந்த காலத்தில், ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. 1 2 3 4. ஹல்லேலூயா. 2 1 2 3. ஹல்லேலூயா. 3 4. எந்திரிங்க, ஒரு கை தட்டலாமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. 4 பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் செய்து, ஆம்பளை பிள்ளைங்க பிரச்சனையே கிடையாது இப்போதைக்கு. ஹல்லேலூயா. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்க தாய்மார்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. இதே மாதிரி அந்த அம்மா எப்படி 4 பொம்பளை பிள்ளைங்களும், அதே மாதிரி நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா ஆனால் எங்களை நல்லா படிக்க வச்சார். எங்கள் அப்பாவோட ஏசப்பா என்ன செஞ்சார், எங்களை நல்லா படிக்க வச்சார். ஹல்லேலூயா. 4 பேர் இன்ஜினியர், அதில் ஒருத்தர் வந்து டாக்டரு. பாருங்கள், எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, என்னது பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படியே ப்ரெஷராக, நான் எப்படி இவங்களை படிக்க வைக்க போகிறேன், நான் எப்படி இவங்களை கடை சேர்க்க போகிறேன், எப்படி நான் நகை சேர்க்க போகிறேன். எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்குது? யாருக்கோ ஒருத்தருக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்காக தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல. பாருங்கள், எங்கள் அப்பா நகை சேர்க்கலை. எங்கள் அப்பா வந்து நான் வந்து நல்லா
தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா ஒரு மருமகனுங்களுக்கும் டௌரி கொடுக்கவே இல்லை. எங்கள் பாருங்க நல்ல சத்தம் பாருங்கள் பெருசாக வருது. ஹல்லேலூயா. டௌரி கேட்கவும் இல்லை வந்தவங்க யாருமே. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்கள் வீட்டில் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அழகாக செட்டில் பண்ணுவார். ஹல்லேலூயா. எங்கள் 4 பேரோட வாழ்க்கையும் அழகாக ஆண்டவர் செட்டில் பண்ணார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கள். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எப்போதுமே என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கு வேறு 2 பேரும், எங்கள் அப்பா படிச்சிருந்தார், இன்ஜினியர், அந்த காலத்தில் இன்ஜினியர் அவர். ஆனால் அவர் வேலைக்கு போகல. ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய 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 ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். பாருங்கள், இங்கே ஃப்ரண்டில் உட்காந்துருக்க பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் தெரியுமா? இந்த ஃபோனில் லைவ் போயிட்டே இருக்குது. இந்த ஃபோன் இருக்குல்ல, நீங்கள் மண்டையை சொன்னீங்கன்னா எல்லாரும் ஏறக்குறைய 500 பேர் பார்க்குறாங்க இந்த லைவை. இந்தியா தேசத்தில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் பார்க்குறாங்க. மண்டையை செஞ்சால் லைவில் பார்ப்பாங்க. நீ சிரித்து பின்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, பின்னாடி திரும்பிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் என்ன செய்கிறாங்க? உங்களைய பார்த்துட்ருக்காங்க. அதனால் கவனமாக இருக்கணும். அல்லையில எல்லாம் எந்திரிச்சுன்னு சொல்லுவோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லையிலையா பக்கத்தில் நம்ம சொல்லிட்டீங்களா? யார்கிட்டையாவது இந்த இதில் பாருங்கள், அன்றைக்கி 4 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் சர்ச்சில் சொல்லணும்னு சொல்லி. ஒன்று எல்லார்கிட்டையும் போய் வாங்க, இன்றைக்கி உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்கள். எல்லோரும் போய் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லையிலையா அப்படியே சொல்லுங்கள், அதி சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரவம் போயிடும். சிஸ்டர், உங்கள் உபத்திரவெல்லாம் போகுது. உங்கள் வீட்டுக்காரர் நினச்சிடாதீங்க, உபத்திரவம் உங்கள் வீட்டுக்காரர் கிடையாது. அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் எல்லாம் சொல்லுவோமா? அது சீக்கிரம். சோத்திரம் சோத்திரம் எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சொல்லுங்க எல்லாம், சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. பாருங்க, என்னோட தங்கச்சி 3வது தங்கச்சி பாருங்க, லண்டனில் இருக்குது. லண்டனில் என்னை அங்கே யாருமே போய் பார்க்கவே இல்லை. அதை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த 2 குழந்தைங்களுக்கும் பாருங்கள் நார்மலாக அவங்க இருக்க முடியாது. அவங்களுக்கு ஆட்டிசம். 2 பேரும் சேர்ந்து கத்துன்னு கத்துவாங்க, அடக்கவே முடியாது. அடித்தாலும் இது பண்ண முடியாது, பேசினாலும் 2 பேரும் ஒரே நேரத்தில் கத்துவாங்க. அவங்களுக்கு தனி ஸ்கூல் பாருங்க. அப்போ ஒரு நாள் நாங்கள் சர்ச்சில் இந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம். ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, நீங்கள் யாரும் வரவும் மாட்டீங்க, 2 பேரும் என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த பாட்டு தான் பாடினோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இப்போ இந்த பையன் ஃபஸ்ட்டு பையன் அமைதியாக ஆயிட்டான், கத்துறது கிடையாது, நார்மலாக ஆயிட்டான். அல்லேலூயா. சோர்ந்து போகாதன்னு அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், அவன் பாருங்கள் இந்த மாதிரி கீபோர்டு வாசித்து அவனே அங்கே பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை குறித்து, ஆண்டவரே எப்படி ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைங்களை வளர்க்க முடியல, நிறைய கேள்விகளோடு வந்திருக்கலாம்.
ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வளர்ந்துருவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் பையன் பேசவே மாட்டான், அவனுக்கு பேச்சு வராதுன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ். ஆனால் இன்னைக்கு பாடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன். நீ சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஒவ்வொரு வாரமும் சிஸ்டர் நாங்கள் சர்ச்சுக்கு எப்படியாவது வந்துடுறோம். என்ன நடக்குது எங்களுக்குள்ள? உங்கள் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ப்ரஷ் போட்டு நல்லா என்ன செய்கிறாரு, தேய்ச்சி எல்லா அழுக்கையும் எடுக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் அடி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் அடி, உள்ளார்ந்த மனிதன் உள்ளார்ந்த மனிதன். நாளுக்கு நாள் உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், உள்ள யாரும் பார்க்காத ஒருத்தர் இருக்கார் உள்ள. அதுதான் மனசாட்சி. ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபைக்கு வரும் பொழுது, ஒவ்வொரு நாள் ஆண்டவரை ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களை அழுக்கு எல்லாம் எடுக்கிறார், உங்கள் சோர்வை எல்லாம் எடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா? ரெண்டாவது அடி, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, ஒரு பெரிய மகிமை. இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஈடு இணையில்லாத ஒரு மகிமை உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்க போகுது. ஹல்லேலூயா. கஷ்டம்லாம் படிப்படியாய் மாற போகுது. ஹல்லேலூயா. ஈடு இணையில்லாத மகிமை. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாங்கள் சபையில் யாருமே இருக்க மாட்டாங்க, 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்துலையும் கடினமான நேரத்தில் ஒரு கூட்டமான ஒரு சிலராய் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு வந்து செலவு பண்ணி இங்கே வந்து ஜெபம் பண்ணுறோமே, ஆண்டவரே எங்களுக்கு எப்போ புது ஆத்துமாக்கள் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அத்தனை முறை நாங்கள் அழுது உபவாசம் இருந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஈடு இணையில்லாத மகிமை. இனிமேல் பெரிய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சபையில். ஹல்லேலூயா. சபையில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமை பிரகாசிக்க பண்ண போகிறார். எல்லாம் சொல்லுவோமா? ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்.
ஒட்டகங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் வாழ்க்கையில் திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டார். எல்லாம் போச்சு. ஆனால் சோர்ந்து போயிருந்தார். பாருங்க, அவர் சோர்விலையும் ஆண்டவரோட மேலே வச்சிருந்த நம்பிக்கையை விடவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் வாழ்க்கையில் எல்லாம் ரெண்டு கார் வச்சிருந்தா 4 காரு, 8 ஒட்டகம் வச்சிருந்தா 16 ஒட்டகம், டபுளாக ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதனால கஷ்டப்படுற நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது என்ன செய்யுங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. சர்ச்சுக்கு போகிறத விட்டுறாதீங்க. சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னால் சோர்ந்து போகாமல் வந்து பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சத்தமே, உங்கள் சத்தம் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஏற்கனவே காலையில் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு அங்கேயும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. எங்கள் சத்தம் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ நீங்கள் அந்த சத்தத்தோட சொல்ல போறீங்க. அதி சீக்கிரத்தில், எல்லாம் சொல்லுவோமா? அதி சீக்கிரம். இடத்தில் போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டிக்குவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கார். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. யாரோ ஐயோ எத்தனை நாள், எனக்கும் நிறைய என்னது கேள்விகள். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். பாருங்க, நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கீங்க, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், கொஞ்ச நாள். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் சொல்லுங்க. சீக்கிரனாலே என்னது? குயிக்கு. சீக்கிரனாலே ரொம்ப அதி சீக்கிரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் சொல்லுங்க. அதி சீக்கிரத்தில் சொல்லிட்டே இருங்க. அதி சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் என்ன பண்ணோம்? சீக்கிரமா சர்ச்சு முடியுமான்னு கேட்டுறாதீங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம சங்கீதம் 31:1 முதல் 12 வசனங்கள் வாசிக்க போகிறோம். சரோஜமா வந்து வாசிக்க போறாங்க. சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கின்றேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கின்றேன். நான் ஒரு காலம் வெக்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர்.
வீண் மாயைகளை பின்பற்றிக் கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மாவில் இருக்கும் வியாக்குலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போகிறது. என் பாரன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகம் ஆனவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆமென். ஆமென். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளத்தோட எல்லாம் கை தட்டி கீதம் பாடு. சாலேமின் நாதானம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் நாதானம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலியான்னு சொல்லும் பொழுது உங்க கையில ஒரு கொடி வரப்போகுது. எத்தனை பேர் கொடி வேணும்? கொடி வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நம்மளாம் எழுந்திரிச்சு நின்று என்ன செய்ய போறோம்? அல்லேலூயா கொடி ஆட்டி நம்ம அல்லேலூயான்னு சொல்ல போகிறோம். தேங்க்ஸ். ஜோஃபினா பிடிச்சிக்க மாதிரி அப்படியே அந்த கீழே கார்னரில் பிடிச்சிக்கோங்க. கீழே கார்னரில் கொடியோடு சேர்த்து பிடிச்சிட்டு பெரியவங்க வாங்கிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடும் பொழுது உங்களுக்கு நாங்கள் கொடி கொடுப்போம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடன் களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் நாதானம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் நாதானம் சொந்தமான சங்கீதம்
தட்டிட்டு அப்படியே உட்காரலாமா? ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் எல்லா பிள்ளைங்களுக்கும் லீவ் விட்டாச்சு. எத்தனை பேருக்கு லீவ் விட்டாச்சு? ஹல்லேலூயா. பாருங்கள், சீக்கிரத்தில் நம்ம விபிஎஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 3 நாள் சபையில் நீங்கள் நடக்கும். இன்னும் 20 கிராமங்களில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம நடத்த போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து நடத்துங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன செய்வோம்? நடத்துவோம். நோட்டு புஸ்தகங்கள் எல்லாம் தயாராகி கொண்டு இருக்கிறது. அப்படி இல்லை சிஸ்டர், நாங்கள் நடத்துகிறோம் எங்கள் வீட்டில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நடத்தலாம். உங்களுக்கு நோட்டு புஸ்தகங்கள் தரப்படும். இல்லை எங்கள் வீட்டில் நடத்த முடியாது அப்படின்னா நாங்கள் இங்கே கொண்டு வரோன்னு சொல்கிறோங்க. நீங்கள் 3 நாள் உங்களுக்கு ஆட்டோ செலவோ இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த செலவை பொறுப்பெடுத்துக் கொள்வோம். அதனால் என்ன செஞ்சிடாதீங்க, திருச்சியிலேருந்து கொண்டாந்துடுறோன்னு சொல்லிடாதீங்க. நம்ம மதுரை மாவட்டத்தில் என்ன எங்கே இருந்தாலும் என்ன செய்யலாம், நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த 3 நாட்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லா பிள்ளைங்களும். சம்மர் கேம்ப்பு இங்கே அது இதுன்னு எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்குள்ளே ஒரு 3 நாள் மட்டும் என்ன செய்ய போகிறோம்? வழி நடத்த போகிறோம். அதனால் உங்கள் பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த விபிஎஸ்ஸை முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, அவங்கள அனுப்புங்க. சீக்கிரமாக நாங்கள் டேட்ஸ் நாங்கள் அறிவிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஆண்டோட வார்த்தையை கேட்க போகிறோம். தயவுசெய்து யாரும் சின்ன பிள்ளைங்களும் அங்கிட்ட இங்கிட்ட நகராதீங்க, முன்னாடி இருக்கவங்க தூங்கிடாதீங்க. ஆண்டோட வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நிறைய சின்ன பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்படி சின்ன பிள்ளைங்க ஆலாம் இல்லை, என்னது சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களை அவுத்து விட்டுட்டாங்க, நாங்களுக்கு தான் கஷ்டம்னு பெரியவங்க எல்லாம் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரநடை நடத்திடுவோம். சாத்தான் வந்தாலும் ஆவியானவரை போல பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் மகனே நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். 1000 பேர் துன்பம் வந்தாலும் அணிகாது அணிகாது. 1000 பேர் துன்பம் வந்தாலும் அணிகாது அணிகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்றுவிட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். கடனாலும் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கடனாலும் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். வெரி குட். எல்லாம் அப்படியே இந்த கொடி இங்கே வச்சுருங்க. வெரி குட். எல்லாம் கை தட்டலாமா? சின்ன பிள்ளைங்க ரொம்ப அருமையாக செய்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பாருங்க, போன வாரம் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரம் நான் ஒரு காரியத்தை குறித்து பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நோவான்னு மாத்திரம்தான் கேட்குது. பேழை. என்ன பேழைனா என்னன்னு சொன்னேன் நான். பேழைனா நான் கப்பல். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கேட்கல. பேழைனா நான் என்ன சொன்னேன்? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நம்ம தான், இந்த சபை தான் ஒரு பேழை. ஹல்லேலூயா. அந்த சபைக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதில் பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். இன்னைக்கு பாருங்கள், ஒரு வீடியோ பார்த்துட்டு இதில் சில வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வரதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4-5 பாயிண்ட் இருக்கும். அதான் ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கீடோ, சாவி இருந்தா மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். அப்படிப்பட்ட கதவை குறித்து நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு திறவுகோலை கொடுத்துருக்கிறார். அந்த திறவுகோல் இருந்தாதான், அந்த திறவுகோலை வைத்து அந்த கதவை திறக்க நம்மளால ஆட்டோமேட்டிக் ஓப்பன் டோர். பாருங்க, தானியங்கி கதவு. அந்த தானியங்கி கதவு எப்படி வேலை செய்யும் என்றால், நாம் போய் அங்கே நிற்கும் போது, நம்முடைய ப்ரெசன்ஸ் அங்கே போகும்போது அந்த கதவு தானாக திறக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், வாய்ஸ் ஆக்டிவேட்டட் டோர். பாருங்க, நம்முடைய வாயை திறந்து பேசும்போது சில கதவு ஓப்பன் டோர். நான்காவது பார்க்கிறோம், புஷ் டோர்ஸ். நம்ம கதவை தள்ளி திறந்து போனாதான் அந்த கதவு திறக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சில நேரங்களில் புஷ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக நம்ம நின்று கொண்டு இருக்கலாம். ஐந்தாவது பாருங்க, பேட்டர்ன் லாக் டோர். அப்படி என்றால் சில நேரங்களில் சில கதவு திறக்கணும்னா சில முறைகள் காணப்படும். அந்த பேட்டர்ன் என்று சொல்லப்படுற முறை, சில பேட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பேட்டர்னை கொடுத்தாதான் அந்த கதவு திறக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ஆறாவது நம்ம பார்க்குறோம், ஃபிங்கர் பிரிண்ட் டோர். நம்முடைய கையை அதில் வைக்கும் போது அந்த டோர் திறக்கும். ஹல்லேலூயா. சரி, என்னென்ன டோர் பார்த்தோன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்னென்ன டோர்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன டோர் பார்த்தோம்? ஒரு ஆளாக சொல்லணும். சரோஜம்மா சொல்லிட்டாங்க, சாவி போட்டு திறக்கிற டோரு. ரெண்டாவது டோர் என்ன? இந்த கூட்டத்தில் அந்த கதை கிடையாது. ஒரு ஆள் கரெக்டாக ஆட்டோமேட்டிக் டோர். என்ன அது ஆட்டோமேட்டிக் டோர்னா எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவாக திறக்குமா? நம்ம போய் என்ன பண்ணோம்? நின்ற உடனே என்ன பண்ணுவோம்? சென்சாரில் பண்ணோன்னா அது டோரு திறந்துருக்கும். அந்த மாதிரி யாரும் மதுரையில் போயிருக்கீங்களா? அந்த மாதிரி போயிருக்கீங்களா? வெரி குட். பாருங்க, ஓகே. ஆட்டோமேட்டிக் டோர், அதுக்கு பேர் என்னது? அது என்ன பண்ணும்? நம்ம போய் நின்றோன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்தானோன்னு அந்த சிக்னல் கிடைச்சோன்னா என்ன பண்ணும்? டோர் திறக்கும். அடுத்த டோர் என்ன பார்த்தோம்? கரெக்டாக சொல்லுங்க. மூணாவது டோர் என்ன பார்த்தோம்? வாய்ஸ் ஆப்ரேட்டட் டோர். என்னது? வாயில நம்ம சொல்லும் போது திறக்கிற சத்தத்தை, நம்மளுடைய சத்தத்தை கிட்ட அதுதான் பார்த்தோம். திருப்பி கூட பார்த்தோம். அவர் போய் என்ன பல்ல புழுங்கிட்டு அவர் கரெக்டாக அந்த வாய்ஸ் வந்தாதான் என்ன பண்ணும்? திறக்கும். மொபைலில் நம்ம முகம் பார்த்தா தான் மொபைல் ஓப்பன் ஆகும். அது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் ஃபேஸ் லாக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாய்ஸ் ஆப்ரேட்டட் டோர். அவர் ஓப்பன் டோர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி வரும்போது ஓப்பன் டோர் அப்படின்றாரு, திறக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? வாய்ஸ் ஆப்ரேட்டட் டோர் மூணாவது டோர். நாலாவது என்ன பார்த்தோம்? என்னது? நல்லா அப்படி தள்ளி திறக்கிறது. அங்கே அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தள்ளிட்டு இருந்தானா? அது மேலே ஏறி உட்காந்துட்டு தொங்கிக்கிட்டே இழுத்துட்டு இருந்தான். ஆனால் இன்னொருத்தன் வந்தான், என்ன பண்ணிட்டான்? தம்பி அது கிடையாது அப்படின்னு தள்ளிட்டு போனான். அவனையும் சேர்த்து தள்ளிட்டு போய் கதவு திறந்துருச்சு. அடுத்து என்ன டோர் பார்த்தோம்? பேட்டர்ன் டோர். நம்பர் போட்டால் அந்த டோரு திறக்கும். அடுத்து இன்னொன்று பார்த்தோம், அதே பேட்டர்னில் ஃபிங்கர் பிரிண்ட். அதுவும் பேட்டர்ன் டோரில் ஒரு டைப் தான். மொத்தம் எத்தனை டோர் பார்த்துருக்கோம்? 5 6 இந்த ஓகே 6 டோர். 6 டோர்லேயும் பாருங்கள், அதில் 2 டோரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? 2 டோர் பார்க்கலாமா? அதான் ஏற்கனவே பார்த்துட்டோமே. பைபிள்லேயும் இருக்குது டோர்ஸ் பற்றி. ஹல்லேலூயா. கதவு டோர்னா என்ன? அதை முதல்ல சொல்லுங்கள். நான் பாட்டா டோர் 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 டோர்ன்றேன். என்ன டோர்னா என்னது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். கதவு. சொல்லுங்கள் பார்க்கலாம். கதவு. ஓகே, எடுத்து வாசிப்போமா? நம்ம என்ன பகுதியை எடுத்து வாசிப்போம்? அப்போஸ்தலர் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 1வது வசனமும் 2வது வசனம் 3வது வசனமும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அல்லேலூயா. இருங்க சிஸ்டர், இந்த போட்டுவிட்டோம் சிஸ்டர் கொஞ்சம். ஆக்ட்ஸ் பண்ணுறீங்களா? 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து.
1வது வசனத்தை அங்கே கிளிக் பண்ணுங்கள், அப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும். ரைஸ் எல்லாம் அதை கிளிக் பண்ண 1வது வசனம் மேலே இங்கே வந்து வசனத்தை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். 12 நீங்கள் எல்லாம் வாசிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு பைபிள் இங்கே போடுறோம். ஓகே, 12 1 கிளிக் பண்ணுங்க, மேலே 2 கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டா இப்போ இந்த ஃப்ரீ இந்த பட்டன் நமக்கு ஓகே. இப்போ ஆரோ டவுன் பண்ணால் வந்துடும். அதை கிளிக் பண்ணால் வந்துருச்சா? அவ்வளோதான். ஓகே, வாசிங்க பார்க்கலாம் 1வது வசனத்துலேருந்து. அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். ஒரு ராஜா ஆண்டவருடைய பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறான்? துன்பப்படுத்த தொடங்குறான். வாசிங்க தொடர்ந்து. யோவானுடைய சகோதரனுடைய யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்த ஆண்டவருடைய பாருங்க சீஷரில் ஒருத்தனை ஆகிய யாக்கோபை என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான். பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. அது அங்கே இருக்கிற அந்த யூத ஜனங்களுக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு, பாருங்க இன்னொரு சீஷன் இருக்கான் பேதுரு, அவன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டவருடைய சீஷராக இருந்தான். அவனையும் கொண்டுட்டோம்னா, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் அமைதியாக இருங்க தயவுசெய்து. பாருங்க, அவனையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? அவனையும் பிடிக்க போயிட்டான். யாரு? ஏரோது என்ற ராஜா யாரை பிடிக்க போறான்? பேதுரு என்ற ஒரு ஆண்டவருடைய சீஷனை. நல்லா கவனிங்க, வாசிங்க தொடர்ந்து. அப்போ பாருங்க, ஒரு பண்டிகை இருந்துச்சு. இருங்க அடுப்போ ஒரு பண்டிகை இருந்துச்சு. அந்த பண்டிகை டைமில் அவனை பிடிச்சி கொண்டோன்னா, ஏன்னா பண்டிகை டைமில் என்ன பண்ணுவாங்க, இங்கே இப்போ கூட என்னது தீபாவளி பொங்கலுக்கு பண்டிகை வந்துச்சுன்னா ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியே விட சொல்லி கேட்பாங்க, அதனால விட்டுருவாங்க. அதனால பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் இவனை வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக அவனை கொலை பண்ணலான்னு என்ன பண்ணுறான்? பிளான் பண்ணியிருக்கான். வாசிங்க பாருங்க 4ஆம் வசனம். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி, பாருங்க 4 போர்ச்சேவர்கள், ஒரு கிளாஸுக்கு 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறான். ஒரு இதுக்கு 4 போர்ச்சேவர். அப்போ 4 சொல்லுங்க பார்க்கலாம். 4 நாளா எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 8ன்னு சொல்றவங்க யாரு? கை தூக்குங்க. 16ன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. 2க்கும் கை தூக்காதவங்க கை தூக்குங்க. தூங்குறவங்க கை தூக்குங்க. சோத்திரம், பரவாயில்ல, ரொம்ப கொஞ்சம் முழிச்சுதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தூங்குறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. போச்சு, எத்தனை பேர் தூங்குறீங்க பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், வெரி குட். பாருங்க 4 ஒரு பிடிச்சு அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. எங்க? சிறைச்சாலையில. யார? பேதுருவ. வாசிங்க தொடர்ந்து. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கையில் சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஊக்கமாய் அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. ஓகே, அடுத்த நாள் பேதுருவை கொண்டு வந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை கொலை பண்ணலாம். கொலை பண்ணா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? அங்க இருக்கிற வெளியே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம், யூதர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. சரி, அவனை கொண்டு வந்து கொலை பண்ணலான்னு அதுக்கு முந்தின ராத்திரி என்ன நடக்குது? இதுதான் வாசிக்கிறோம். பேதுரு 2, ஏதோ நான் பொய்யா எங்கோ சொல்லுவாங்க. வாசிங்க, நல்லா வாசிங்க. பேதுரு 2 சங்கிலினால கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே தூங்கிட்டு இருக்கான். பாருங்க, அடுத்த நாள் கொலை பண்ண போறாங்கன்னு தெரியாம என்ன பண்றான்? நம்மால நல்லா தூங்குறாரு. எத்தனை பேர் அப்படி தூங்குறீங்க? எந்த கவலையும் நான் கவலைப்பட மாட்டேன். தூங்குறவங்க, அப்படி தூங்குறவங்க கை தூங்க பார்க்கலாம். எந்த கவலை, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எங்க வீட்டுக்காரர் நொய்ன்னு சொன்னாலும் சரி, எங்க வீட்டுக்கு பாருங்க வேகமா கை தூக்குறாங்க. அல்லேலூயா, பாருங்க 2 பேர் தான் தூக்குறீங்க. அப்படிதான் பாருங்க 2 பேர் மாத்திரம் தான் அப்படி தூங்குவாங்க போல. மற்றவங்க எல்லாம் ஏன் கேஸ் போல என்னது தூக்கம் வராது. இங்க பேதுரு நம்மால் நல்லா என்னது கையில சங்கிலி போட்டுட்டு இருந்தாலும் என்ன பண்றாரு? நல்லா தூங்குறாரு. வாசிங்க தொடர்ந்து. காவல்காரரும் கதவுக்கு முன்பாக நின்று சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்காங்க. இப்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஒரு தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ள இவன் இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறான். வாசிங்க. வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில் தட்டி என்ன பண்றான்? எந்திரா டேய்,
தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? யார் எழுப்புறா? 2 பேர் தான் சத்தம் கேட்குது. யார் எழுப்புறா? எதுக்காகனா புதுதாக நிறைய பேர் வந்திருக்கனால அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு புரியுதான்றதுக்காக தான் நான் கேட்குறேன். ஓகே. தூதன் என்ன பண்றான்? பேதுருவை எழுப்புறான். எழுப்பும்போது வாசிங்க, எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். என்ன ஆச்சான்? எழுப்பும் போது அவன் எதுவும் சங்கிலிக்கு எதுவும் சாவி கொண்டு வந்தானா? என்ன கொண்டு வரல. என்னது? அவன் எழுப்பும் போதே என்ன நடக்குது? சங்கிலிகள் அவன் கையில இருந்து விழுந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனை எழுப்பும் போது தூதர் வரான், சங்கிலி எல்லாம் கீழே, அவன் கையில கட்டியிருந்ததெல்லாம் கீழே விழுந்துச்சு. தொடர்ந்து வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி பாதரட்சிகளை தொடுத்துக்கோ. அப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, வஸ்திரத்தை போட்டுட்டு என் பின்னாடி வா என்றான். அவனுக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும், என்னடா ஒருத்தன் கூப்பிடுறான், பின்னாடி வா என்று சொல்றான். தொடர்ந்து வாசிங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக. நல்லா கவனிங்க. இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், எழுப்புறான். எழுப்பினோன்னு கையில இருந்து என்னது அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இவனும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பி வா, பின்னாடி போவா அப்படின்னு சொன்னோன்னு இவனும் பின்னாடி போறான். இதெல்லாம் என்னது? கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். என்னது? கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கான். எத்தனை பேர் தூக்கத்துல கனவுல மிதிப்பீங்க? எத்தனை பக்கத்துல படுத்திருக்கவங்கள? எனக்கு அந்த அனுபவம் இல்லை. எங்க அப்பா ஒரு நாள் ஞாபகம் இருக்கு. அவர் பாருங்க என்ன பண்ணுவாருன்னா, திடீர்னு தூக்கத்துல எங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க, கேட்டுக்கோங்க வேணும்னா, பிடி அவனை அப்படி பிடி, திருடன் பிடின்னு கத்துவார். திடீர்னு எந்திரிச்சு கத்துவார். எங்க அம்மா பேசாம படுங்க, அது திருடனும் இல்லை ஒன்றும் இல்லை. பார்த்தா இவர் என்னது காலையில எங்கேயோ நடந்து போனாரா, அந்த கனவை வச்சுக்கிட்டு திருடன் கத்துவார். அவனை பிடின்னு கத்துவார். இந்த மாதிரி எத்தனை பேர் தூக்கத்துல எந்திரிச்சு கத்திருக்கீங்க? நீட்டா மாத்திரம் தான் கை தூக்குது. பின்னாடி ஒருத்தவங்க இப்படி கை தூக்குறாங்க. எங்க சும்மா தூக்குங்க. அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு அனுபவம் இருக்கும். தூக்கத்துல என்னது உளறுவீங்க? எத்தனை பேர் தூக்கத்துல உளறுவீங்க? உண்மையை சொல்லுங்க. இந்த சொல்லிட்டாங்க நல்லா. ஓகே, 2 பேர் தூக்கத்துல. நாங்கள் 3. வெரி குட், பரவாயில்ல. தூக்கத்துல நிறைய பேருக்கு கனவு வரும். அதுல சில பேர் எந்திரிக்கவே முடியாது, ஏதோ போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும், யாராவது தள்ளி விடுற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? தள்ளி விடுறாங்க அப்படின்னு படக்குன்னு எந்த மாதிரி எத்தனை பேர் எந்திரிச்சிருக்கீங்க சொல்லுங்க? அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு. இதே மாதிரி பேதுரும் என்ன நினைச்சிட்டான்? தூக்கத்துல வருது, சங்கிலிலாம் நடக்குது, கீழே உழுகுது, ஒரு தூதன் என்னைய கூப்பிட்டு போறான் அப்படி நினைச்சிட்டான். வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் 1ஆம் காவலையும் 2வது காவல் எல்லாத்தையும் கடந்து சிட்டிக்குள்ள, அவங்க ஊருக்குள்ள போற கதவு பாருங்க. சிறைச்சாலை இதெல்லாம் ரொம்ப இப்படி குட்டையா இருக்குமா? சுவரெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா பெருசா இருக்கும். மதுரை ஜெயில் பார்த்துருக்கீங்களா? மதுரை ஜெயில் பக்கம் போய் அவ்வளோ ஹைட்டா இருக்கும் பாருங்க. அதுல இரும்பு கதவு போட்டிருக்கும். அந்த 20 அடியில, அந்த காலத்துல அப்படிதான், 20 அடி உயரத்துல பெரிய செவரு, 20 அடி உயரத்துல கதவு இருக்கு, இரும்பு கதவு. அந்த கதவு, ஒரு கதவை திறக்கிறதுக்கு ஒரு 8 பேராவது குறைஞ்ச பேர் சேர்ந்து தள்ளினாதான் என்ன ஆகும்? அந்த கதவு திறக்கும். நல்லா கவனிங்க. இவங்க போய் இருப்பு கதவிடையில் வந்தபோது, வாசிங்க, வந்தபோது, நான் திருப்பி சொல்றேன், வந்தபோது எல்லாம் சொல்லுங்க. நான் வந்தபோது அது தானாக அவர்களுக்கு என்னது? இது என்ன டோர் சொல்லுங்க பார்க்கலாம்? இது என்ன டோர்? நம்ம பார்த்தோம்ல, ஆட்டோமேட்டிக் டோர். கை தட்டுங்க பார்க்கலாம் ஜெஃபினாக்கு. என்னது டோர் இது? அவங்க நின்ற போது என்ன நடந்துச்சு? அவங்க நின்ற போது சொல்லுங்க, முடிங்க பார்க்கலாம். அவங்க நின்ற போது சொல்லுங்க, அது நின்ற போது தானாக அவர்களுக்கு திற உண்டு. இது என்ன டோரு? ஆட்டோமேட்டிக் டோர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே மாதிரி ஆண்டவருடைய சபையில நீங்க நிற்கும் போது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்டிருக்கோ, கையை உயர்த்தி சொல்லுங்க, எதெல்லாம் அடைப்பட்டிருக்கிறதோ, நான் ஆண்டவருடைய சபையில் நிற்கும் போது அந்த டோர்ஸ்
தானாக திறக்கும். கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏசப்பாவுடைய சமூகத்தில் வந்து நின்றேன்னா எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ அதெல்லாம் தானாக திறக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி விசுவாசமா சொல்லுங்க. நான் ஏசப்பா சபைக்கு வந்து நின்றா ஆண்டவர் எந்த தடைகளா இருக்கோ, எத்தனை டோஸ் இருக்கோ அது தானாக திறக்கும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும்? நிற்கணும். அல்லேலூயா. அவர்கள் வந்து நின்ற போது அது தானாக திறவுண்டது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு திறக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு திறக்க போகுது? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு, நான் ஆண்டவருடைய சபைக்கு வந்திருக்கேன், எதெல்லாம் அடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதமோ எல்லாம் தானாக திறக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தானாக சொல்லுங்க. தானாக திறக்கும். ஆட்டோமேட்டிக் டோர் உங்க வாழ்க்கையில கட்டாயம் வரும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அடுத்து வாசிங்க தொடர்ந்து. பேதுருக்கு அப்பதான் தெளிவே வருது. ஐயோ, இது கனவல்ல, நிஜம். கனவல்ல, என்ன விஜய் டிவி சீரியல் நேம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இது என்னது? கனவல்ல, நிஜம். கரெக்ட், பரவாயில்ல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் இது கனவா இல்லைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஜம் போல கட்டாயம் ஒரு நாள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வர 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 தானாக திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடைப்பட்ட கதவுகள் திறக்கும். சொல்லுங்க, இது கனவல்ல, நிஜம். என் வாழ்க்கையில அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிங்க? என் பிள்ளைங்க வாழ்க்கையில அது நடக்கும். கைகளை தட்டி அப்படியே விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து அடுத்த வசனங்களை வாசிங்க. பேதுரு தெளிவு வந்துருச்சு. அனுப்பினார் என்று மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நிச்சயித்து கொண்டு மரியா எங்க வீட்டுக்கு வரான். எந்த வீட்டுக்கு வரான்? வாசிங்க வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. அங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ஜெபம் பண்றாங்க? எதுக்கு ஜெபம் பண்றாங்க? அவங்கெல்லாம் ஏற்கனவே நம்ம வாசிச்சோம். பேதுரு விடுதலை ஆகணும்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மொட்டிங்கால் போட்டு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப எனக்கு கிடைக்கணும், எனக்கு இது ஓப்பன் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. அங்க ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வாசிங்க. பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் சத்தத்தை கேட்கறதுக்கு வரா. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்க்க வரா. வாசிங்க தொடர்ந்து. பேதுருவின் சத்தத்தை, இந்த சத்தம் பேதுருவோட சத்தம் அப்படின்னு சொல்லி சத்தத்தை என்ன பண்ணிட்டா? சந்தோஷத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வெளியே பேதுரு சத்தம் கேட்கணும், சந்தோஷம் வந்துருச்சு. அல்லேலூயா. வீட்டுக்காரர் வந்து கதவை தட்டு, ஐயா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறத விட இங்க பாருங்க, பேதுரு வந்துருச்சு சந்தோஷத்துல. இந்த அம்மா என்ன பண்ணுது? வாசிங்க. கதவை திறக்காம, இந்த எவ்வளவு மட்டையா இருக்கும் பாருங்க, கதவை திறக்காம என்ன பண்ணுது? உள்ள ஓடி சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம போய் பேதுரு வாசல் முன்ன நிற்கிறார் என்று அறிவித்தார். வாசிங்க. அவர்கள் நீ வளர்ற, என்னது வளர்ற அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? ஜோம் பண்ணிட்டு இருக்கவங்க. ஜோம் பண்றவங்களுக்கு என்னது? எதுக்காக ஜோம் பண்றாங்க? அங்க வெளியே அவர் சிறைச்சாலையில இருக்காரு, நீ என்ன இங்க வந்துட்டாருன்னு சொல்லி வளர்றன்னு சொல்லி பாருங்க. நிறைய நேரம் நல்லா கவனிங்க பிள்ளைங்க, நல்லா கவனிங்க கொஞ்சம். நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஆனா அது நடக்கும்போது என்ன பண்றோம்? நம்ப மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். என்னது? விசுவாசிக்க மாட்டோம். நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தானாக திறக்கும் என்பதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா தான் அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த சபைக்கு பேர் என்னன்னு சிஸ்டர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இல்ல மொத பாதியை விட்டுட்டீங்க. என்ன சர்ச்சு பேர் என்ன? இந்த சர்ச்சுக்கு பேர் என்ன? இது சர்ச்சா என்னங்க இப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க? இது சர்ச்சுன்ற மாதிரியே தெரியல. நாங்க என்னமோ சொன்னீங்க இது சர்ச்சா, சர்ச் மாதிரி இல்லையேன்னா பரவாயில்ல, இது நல்ல வேளை சிலுவையாவது இருக்குது. அல்லேலூயா. இது இந்த சர்ச்சுக்கு பேர் என்ன? நியூஜன். தமிழ் அர்த்தம் என்ன?
நியூ ஜென்னா புதிய தலைமுறை, அதாவது அடுத்த தலைமுறை. ஹல்லேலூயா. புதிய தலைமுறை. ஆண்டவர் பாருங்க, உங்க தலைமுறையை தான் புதிய தலைமுறையா ஆண்டவர் வைத்திருக்கிறார். புதிய தலைமுறையில மிராக்கிள் சென்டர்னா என்னதுன்னா அற்புத மையம். இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா என் வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகள் தானா திறக்கும்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்றாங்க, முட்டிங்கால் போட்டு கையா பயா கையான்னு கத்துறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆனா வெளியே பேதுரு நிக்கிறாருன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஒளர்ற போ ஒளர்ற அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, ஒற்று கேட்க வந்தா அவர் நிற்கிறார் என்ற வார்த்தை அறிவித்தால் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்று பின்னும் தட்டிக்கொண்டே இருந்தான். அவர்கள் திறந்த போது இல்ல டக்குன்னு பாஸ் பண்ணி போயிடுறீங்க. ஒரு வசனத்தை கரெக்டா, முக்கியமான வசனத்தை வார்த்தையை விட்டுறீங்க. அவனை கண்டபோது, அவர்கள் திறந்த போது அவனை கண்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன், பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணாங்க, கேட்டதை நம்பல, ஆனால் அவனை பார்க்கும்போது பிரமித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பிரமித்தார்கள்லாம் என்ன அர்த்தம்? பிரமித்தார்கள்லாம் ரொம்ப அப்படியே ஆச்சரியம், அப்படியே அவங்களுக்கு இதுவாக நடந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட எல்லா காரியமும் அவனை கண்டபோது, அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது பிரமிக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பிரமிப்பு அடையத்தக்கதாய் நீங்கள் அடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன், தானாக திறக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் தானாக நடக்கும். அதை நான் பார்க்கும்போது நான் பிரமிப்படைந்து சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் பிரமிப்பு அடையும்படியா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். தேவன் என்னை உதவி செய்வார். என்னுடைய ஆசீர்வாதத்தை என் கண் பார்க்கும்படியாய் தேவன் உதவி செய்வார். அதை பார்க்கும்போது நான் பிரமிப்புல சந்தோஷமா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு கதவு பார்த்துருமா? இப்போ என்ன கதவு பார்த்தோம்? ஆட்டோமேட்டிக் கதவு. அடுத்து இன்னொரு கதவு பார்க்கலாம். இன்னும் மொத்தம் 6 கதவு பார்த்தோம். ஐயோ, 6 கதவு பேசுனீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் கதவை அடைச்சிருவாரு, சீக்கிரம் முடிங்கன்னு உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. இன்னும் 2வது கதவு மாத்திரம் பார்த்துட்டு மீதம் இருக்கிற 4 கதவை இன்னொரு நாட்களில் பார்க்கலாம். அடுத்த வாரம் சொல்லல, இன்னொரு நாட்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது கதவு என்ன பார்க்கலாம் தெரியுமா? வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியா 33 3வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 33:3 வாசிங்க பார்க்கலாம். 33:3 எடுத்து போட்டாங்களா? போட்டதுக்கப்புறம் சேர்ந்து கூட வாசிச்சிருங்க. போட்டதுக்கப்புறம் சேர்ந்து எரேமியா 33:3 வசனம். பிரைஸ் தி லார்ட். சரி, எடுத்தவங்க வாசிங்க. எடுத்தவங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது என்ன டோர்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. வாய்ஸ் கமாண்ட் டோர். அல்லேலூயா. ஒருத்தன் பார்த்தோம்ல, என்னது ஓப்பன் டோர்னு சொல்லிட்டு போய் எங்கே போயிட்டான்? போய் டாக்டர்கிட்ட போய் ஆன்னு படுத்து அந்த அம்மா பல்ல பிடுங்கி விட்டுருச்சு. ஓப்பன் கோர் அப்படின்னு அந்த ஆள் என்ன பண்ணாரு? கஷ்டப்பட்டு பேசினார். அல்லேலூயா. அப்பவும் டோரு திறக்கலை. அப்போ பாருங்க, இதுக்கு இந்த டோருக்கு இந்த வசனத்துக்கு பேர் என்னது? என்னை நோக்கி. வாசிங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு. வாய்ஸ். உங்கள் வாய்ஸை வச்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்ன வாசிக்கிறோம்? கூப்பிடும்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். கையை 2 நல்லா விரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெரிய காரியம் 2. உங்க கை அவ்வளவுதான் விரியுமா? நல்ல கையை விரிங்க பார்க்கலாம். பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என்னது? வாய்ஸ் ஆக்டிவேட்டட் டோர். ஹல்லேலூயா. என்னது? வாய்ஸ் ஆக்டிவேட்டட் டோர். என்னது? வாயினை திறந்து சொல்லும் போது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுமா? பெரிய காரியங்கள். என்னை நோக்கி கூப்பிடு. ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா மாத்திரம் போதுமா? ஹல்லேலூயா. என்ன நடக்குதான்?
சும்மா ஒன்றும் இல்லை, ஓப்பன் டோர்னா கதவு என்ன பண்ணுது, அது வேலையை திறந்து அவங்கள வெளியே போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு வழியை திறக்கிறது போல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா மாத்திரம் போதுமா? என்னது வாசிங்க, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ உன் லைஃப்லேயே இது வரைக்கும் நீ அறிஞ்சிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அறியாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து இந்த உதவி வந்தால் போதும், இந்த குடும்பத்தில் இருந்து இந்த காரியங்கள்ட்ட இருந்து இந்த என்னது அரசாங்க அலுவலகத்தில் இருந்து மாத்திரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னது, இந்த இடத்துல இருந்து இந்த ஆசீர்வாதம், அந்த இடத்துல இருந்து இந்த ஆசீர்வாதம், இல்லை எங்களுடைய அப்பா அம்மாட்ட இருந்து சொத்துல கொஞ்சம் பங்கு, இப்படி நம்மளா என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம். இங்கே என்ன நடக்குது, நீ அறியாததும் உங்களுக்கே தெரியாத ஒரு ஆசீர்வாதம் நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அறியாத ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கு, அதை ஓப்பன் பண்ணணும், அதை நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், என்னை நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்களேன். ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும் போது நான் அறியாததும் அதுக்கப்புறம் என்னுடைய புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியம், சின்ன காரியம் கூட இல்லை, பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக அறிவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஹல்லேலூயா. எடுத்து வாசிச்சிருவோம் இன்னொரு வசனத்தை கூட. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 32:13 வாசிங்க, 13-14 வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 13-14 கடைசி வசனம், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 32:13-14. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்த. ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணுமா, நீங்கள் உங்களுடைய தனிமையில் பாருங்கள், நிறைய சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய பேர் பாருங்கள் உபத்திரவத்தினால கவலையில் கண்ணீரில் பாருங்கள், ஒரு கூட பாடினார், என் வேதனை என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா செய்ய வேண்டியது என்னது பாருங்கள், கெஞ்சி பிரார்த்தித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி வாய்ஸ் ஆக்டிவேட்டட் டோரை ஓப்பன் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது என்ன நடக்குமா, வானத்து நட்சத்திரங்களை போல சொல்லுங்கள். வானத்து நட்சத்திரத்தை யாராவது எண்ணிருக்கீங்களா? எண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? 10 எண்ணுவீங்களா மேக்ஸிமம்? அதுக்கு மேலே எண்ண முடியுமா? அதுக்கு மேலே இருக்கா? எத்தனை இருக்குது? கோடியாக இருக்குது. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது? அவ்வளோ இருக்குது. வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் நீயும் உங்களுடைய சந்ததியாரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் இல்லை, இங்கே வந்து தேடினீங்கன்னா புதிய தலைமுறைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு சந்ததியே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியா, நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் சந்ததியே ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாய் தேவன் அந்த டோரை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2 டோர் பார்த்தோம். கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2 டோரை பார்த்தோம். ஆண்டவர் செய்கிறது ஒன்னே ஒன்று தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செஞ்சா, வாய்ஸ் டோர் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுமா, வானத்து நட்சத்திரங்களை போல உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் மாத்திரம் இல்லை, என் பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, எங்கள் பிள்ளைகளோட பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி விசுவாசத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஆண்டுடைய சபைக்கு வந்து நான் நிற்கும் போது பெரிய ஆசீர்வாதம் திறக்கும். நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நடக்கும். ஏங்க வந்து நின்றாலே ஆசீர்வாதம். பாருங்க, சில சமயம் ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு மாதிரி ஓப்பன் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் சில நேரம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நடக்கும். சில சமயம் நீங்கள் வந்து நின்றீங்கனாலே ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கதவு, அடைக்கப்பட்ட கதவு, ஒருவேளை நீங்கள் வந்து நின்றாலே சில கதவுகள் திறக்கும். கரெக்டாக? உலகத்தில் அவ்வளோ டோர்ஸ் இருக்குது, அவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது, அவ்வளோ இது பண்ணால் தான், இந்த சாவி போட்டால் தான் என்னது, சில கதவு திறக்கும். சில கதவு நீங்கள் போய் நின்றாலே திறக்கும். ஹல்லேலூயா. சில கதவு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாலே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கையை உயர்த்தி சொல்லுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் 2 காரியம் சொன்னேன், 2 டோர் சொன்னேன். என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சபையில் வந்து நான் நின்றாலே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் திறக்கும். 2வது, நான் ஆண்டவரை நோக்கி கேட்டாலே சில கதவுகள்
திறக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கைகளை உயர்த்தி கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் நிற்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, 2 கதவுகளை பார்த்துருக்காங்க அவங்க வாழ்க்கையில். ஆண்டவரே, இன்றைக்கு வந்தவங்களுக்காக ஆண்டவரே, வந்தாலே ஆண்டவர் சில கதவுகளை திறப்பாருன்னு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு வந்தவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தரங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவங்க போகும்போது ஆண்டவரே, இந்த வாரத்தில் அநேக நல்ல செய்திகளை கேட்டு எனக்கு இந்த டோர் ஓப்பன் ஆச்சு, இந்த கதவு திறந்துச்சு, அடைப்பட்டு ரொம்ப நாளாக கிடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ஆண்டவர் செய்தார் என்று சொல்லித்தக்கதாய் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லை, ஜெபித்து இந்த பர்டிகுலர் காரியத்துக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு இது நடக்கும்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் நினைக்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் திறங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இப்போ காணிக்கை பாடல் பாடும்போது நம்ம கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்த போகிறோம். காணிக்கை கட்டாயம் கிடையாது. இருக்கிறவங்க நீங்கள் காணிக்கை செலுத்தலாம், இல்லாதவங்க நீங்கள் காணிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஜெபித்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி காணிக்கையை கையில் வச்சு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த விதையை நாங்கள் விதைக்கிறோம். இந்த விதையை நூறத்தனையாய் பலன் தரும்படியாய் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும். தடைகள் விலகும். எல்லாம் சொல்லுங்க. மூடிய கதவு திறக்கும். தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். வெளிச்சம் இருக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மூடிய கதவு திறக்கும். தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மூடிய கதவுகள் எல்லாம் ஆண்டவர் திறக்க போகிறார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இது தடையாயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்னால் போதும், கதவுகளை திறக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு வழிவாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர், அதை யாராலையும் பூட்ட முடியாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தா சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லி இருக்கிறீர், எனக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீர். மூடிய கதவுகள் திறந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். மனுஷர்கள் அடைச்சிருக்கலாம் கதவை, ஆனால் ஒரு வழி அடையும் பொழுது 7 வழிகள் ஆண்டவர் 7 வழியை திறக்க போகிறார். 7 வழிகளை திறப்பார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படி நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இங்க வந்து அவங்க வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது போல ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே அது தானாக திறக்கட்டும். யாரோ ட்ரை பண்ணி இல்லை ஆண்டவரே, யாரோ ட்ரை பண்ணி இல்லை,
ஏசப்பா அதுவாகவே தானா திறக்கட்டும் ஆண்டவரே. இவங்க சாட்சி சொல்லுவாங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற ஜனங்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில நான் அன்னைக்கு வந்தேன், இந்த வார்த்தையை கேட்டேன், ஏசப்பா எனக்கு பேசினாரு, ஏசப்பா என் கதவுகள் எல்லாம், அடைப்பட்ட கதவுகள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறவுண்டது, தானா வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவரே சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்ல, ஏசப்பாவை நோக்கி நாங்க கேட்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களை புத்திக்கு எட்டாத அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.